Luke 15th chapter. லூக்கா 15ஆம் அதிகாரம். Here we are told இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது of the seeking Savior தேடுகிற ஆத்தும ரட்சகரை குறித்தும் and the shepherd who goes to find his lost sheep. தான் இழந்து போன ஆட்டை தேடும்படியான அந்த மேய்ப்பனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. And also மேலும் of a woman ஒரு ஸ்திரீ who would normally, if she lost her jewel, sweep till she finds it. பொதுவாக ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய ஆபரணங்களை தொலைக்கும் பொழுது அதை அப்படியாக தொடப்பத்தை வைத்து துடைத்து அதை கண்டுபிடிப்பாள். Now, இப்பொழுது we often think நாம் அடிக்கடி நினைப்பது that God is somewhere so indifferent towards our condition. தேவன் எங்கோ இருக்கிறார், அவர் நம்முடைய காரியங்களை குறித்து அவர் கவலையற்றவராக இருக்கிறார் என்பதாக நினைத்துக் கொள்கிறோம். You know, it looks as though misery after misery, calamity after calamity, debt after debt. Oh, some people, most people's lives are filled with a lot of sorrow. சிலருடைய ஜீவியத்திலே இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டத்தின் மேலே கஷ்டம், கடன் மேலே கடனை, அப்படியாக சொல்ல முடியாத அப்படிப்பட்ட துயரம் அவருடைய ஜீவங்கள் காணப்படுகிறது. You know, outwardly we have learned to just try to forget வெளிப்படையாக நம்ம அதை மறந்து போக the முயற்சிக்கிறோம். misery in our hearts by just running away to the cinema, going away to see a dance, or sit before the television the whole day. ஏதோ ஒரு சினிமாக்கோ அல்லது ஏதோ ஒரு நடனத்துக்கோ அல்லது நாள் முழுதும் அப்படியே ஒரு தொலைக்காட்சி பெட்டி முன்பாக உட்கார்ந்து நம்முடைய கவலைகள் எல்லாம் நாம் தீர்த்து கொள்ள முடியும் என்பதாக நினைக்கிறோம். Some people try to forget their misery by eating. சில மக்கள் தங்களுடைய கஷ்டத்தை மறக்கும்படியாக அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். Others try to drown their sorrow by drinking. சில மக்கள் தங்களுடைய துக்கத்தை மறைப்பதற்காக அப்படியாக மேலும் மேலும் குடித்து கொண்டே இருப்பார்கள். But does that work? ஆனால் அது கிரியை செய்யுமா? Does it remove your sorrow or your stress? உன்னுடைய கஷ்டத்தையோ அல்லது உன்னுடைய அந்த நிலைமையை மாற்றுமா? No. இல்லை. So many people begin to suffer from nervous diseases or high blood pressure. They can't bear the burdens of life. அதனால அநேக மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாரத்தை சுமக்க முடியாதபடி நரம்பு தளர்ச்சினாலே அல்லது அதிகமான இரத்த அழுத்தத்தினாலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். And we think, what is God doesn't care. தேவன் என்ன அதை குறித்து கவலைப்படுகிறது இல்லை என்பதாக நினைக்கிறோம். That is not true. அது உண்மை அல்ல. Because ஏனென்றால் the Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது that God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. And the Bible again says மேலும் வேதம் சொல்கிறது that God so loved the world that he gave his only begotten son. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரனை நமக்கு தந்தருளினார் என்பதாக. That whosoever அவரை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும், those who hate him, those who are strangers to him, those who have hardly ever heard of Jesus, அவரை பகைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவே அங்கே முகாந்திரம் இல்லாமல் அங்கே எதிர்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, whosoever believeth on him யாராகிலும் அவர்கள் விசுவாசித்தால் should not perish, அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு, never to go to hellfire, ஒருபோதும் அங்கே நரக அக்கினிக்கு செல்லாதபடிக்கு, but have everlasting life. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். What a marvelous thing. எப்பேற்பட்ட அற்புதமான காரியம். You and I will die one day. நீங்களும் நானும் ஒரு நாளிலே மரித்து போவோம். And of course we will leave those around us who miss us, and so
they are full of sorrow, at least for some time. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதிகமாக நம்மை தவற விடுவார்கள், இழக்க கொடுத்தவர்கள் அப்படியாக அந்த துயரத்தில் கொஞ்ச நாள் இருப்பார்கள். But ஆனால் we will go to a place where there is no death, ஆனால் நாம் செல்லக்கூடிய அந்த இடமானது மரணமே இல்லாத இடத்துக்கு செல்வோம். where there are no tears, அங்கே அழுகை இராது, where Jesus is the light, அங்கே தானே ஆண்டவராகிய இயேசுவே the வெளிச்சமாய். sun. You know, we depend so much on the sun. Tomorrow, if the sun does not rise, நாம் அதிகமாக சூரியனை சார்ந்திருக்கிறோம். நாளை காலையிலே நமக்கு சூரியனானது அங்கே உதிக்காவிட்டால், and that is everlasting light. அது நமக்கு நித்தியமான வெளிச்சமாக இருக்கிறது. And God says, I want to give you this everlasting life. தேவன் சொல்கிறார், இந்த நித்திய வெளிச்சத்தையே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். What is the cost? அதனுடைய விலைக்கிரயம் என்ன? Well, where can you buy it? அதை நீ எங்கே சென்று வாங்கிக் கொள்ள முடியும்? How much should you pay for that pilgrimage? அந்த யாத்திரைக்கு நீ எவ்வளவு செலுத்த வேண்டும்? Or for the yajna? அல்லது அந்த யஞ்ஞானுக்கு? Friends, பிரியமானவர்களே, everything has been paid. எல்லாம் செலுத்தி ஆயிற்று. How amazing. எவ்வளவு ஆச்சரியமானது. You and I நீங்களும் நானும் cannot pay for our sins. நம்முடைய பாவங்களுக்காக கிரயம் செலுத்தவே முடியாது. How can we wash away our sins? நாம் எப்படியாக நம்முடைய பாவங்களால் கழுவப்பட முடியும்? So we think ஆகினாலே நாம் நினைப்பதெல்லாம், God is indifferent. ஓ தேவன் ஏதோ வித்தியாசமானவராக இருக்கிறார், He does not see my sorrow. அவர் என்னுடைய துக்கத்தை பார்ப்பதில்லை, He does not understand. அவர் என்னுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. The Bible says, வேதம் சொல்கிறது, can a mother forget her sucking child? தாய் தான் பால் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட குமாரனை மறந்து போவாளோ? Yea, they may forget, அவளும் மறந்து போகலாம், but I will not forget. நானும் உங்களை மறப்பதில்லை. Yes, ஆம், the Savior ஆத்ம ரட்சகர் who became the prayashchit bali for our sins can never forget you. நமக்காக பிராயச்சித்த பலியானவர், அவர் ஒருபோதும் உங்களை அந்த ஆத்ம ரட்சகர் மறக்க மாட்டார். So, ஆகையினாலே I used to think, நான் இப்படியாக யோசிப்பதுண்டு, see, I am praying, I am waiting, God is not speaking. நான் ஜெபிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னிடத்திலே பேசவில்லை என்பீர்கள். Then came God's light to me. பிறகு தேவனுடைய வெளிச்சம் எனக்குள்ளாக வந்தது. What did God say? தேவன் என்ன சொன்னார்? No, you are not waiting. I am waiting. நீ எனக்காக காத்திருக்கவில்லை, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். God waiting for a sinner, for a wretch like me. தேவன் ஒரு பாவிக்காக, என்னை போன்ற நிர்பந்தமான ஒரு பாவிக்காக காத்திருக்கிறார். What an amazing thing. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். So in Luke, the 15th chapter, ஆகினாலே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே, when the son who took away the property from the father went to a far country, தன் தகப்பனிடமிருந்து தன்னுடைய ஆசையை எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போன ஒரு குமாரன், he lost all touch with his father. அவன் தன் தகப்பனோடு இருந்த எல்லா உறவையும் துண்டித்து போட்டான். And the Bible says, வேதம் சொல்கிறது, he went into a far country, அவன் தூர தேசத்துக்கு போனான் என்று. far from God. தூரமாக தேவனிடத்திலிருந்து. I am very surprised at religious people. நான் அநேக பக்தி சம்பந்தமான மக்களை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றால் there is no fruit to their bhakti. அவருடைய பக்திக்கு எந்த விதமான கனியும் இல்லை. They go to church on Sunday. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவார்கள். They do their songs, their bhajans, their pujas. அவருடைய பாடல்களை பாடுவார்கள், பஜனைகளை செய்வார்கள், பூஜைகளை Nothing செய்வார்கள். is seen on Monday. ஆனால் திங்கட்கிழமை ஒன்றும் காணப்படுவதில்லை. The rajas, ராஜாக்கள்
You know, about one of the Rajas, ராஜாக்களிலே ஒருவர் it's him, he would make women stand naked around his swimming pool. அவருடைய நீச்சல் குளத்தை சுற்றிலும் அப்படியாக பெண்கள் நிர்வாணமாக நிற்கும்படியாக செய்வாரா? But that was common. அது சாதாரணமாக இருந்தது. Or bring them to dance before him. அல்லது அவருக்கு முன்பாக நடனமாடும்படியாக கொண்டு வரப்படுவார்கள். Are they animals? அவர்கள் என்ன மிருகங்களா? They are women. அவர்கள் ஸ்திரீகள். The last of God's creation. Very precious. தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய கடைசி அவர்கள் சிருஷ்டிப்பு மிகவும் விலையேற பெற்றவர்கள். And to be a mother. ஒரு தாயாய் இருப்பது. Can everybody be a mother? எல்லாரும் தாயாக விட முடியுமா? I will tell you. நான் உங்களுக்கு சொல்லட்டேன். I wouldn't have been ever able to do the work of a mother. ஒரு தாயினுடைய வேலையை ஒருபோதும் என்னால செய்திருக்க முடியாது. I was a cricket player. நான் ஒரு கிரிக்கெட் வீரர். And I used to stand in the slips or just 10 feet in front of the batsman. நான் ஸ்லிப்லே அல்லது அங்கே ஃபார்வர்ட் ஷாட் லெக்ல நிற்பேன் 10 மீட்டருக்கு முன்னாக. And when the bat swung, it could blast my face. மட்டையானது சுழற்றப்படும்போது என்னுடைய முகம் அப்படியே அங்கே வெடித்து சிதறி இருக்கலாம். The ball could blast my face. அந்த பந்தானது என்னுடைய முகத்தை அப்படியே அங்கே சிதறடித்திருக்கலாம். But ஆனால் I used to be so quick. நான் அவ்வளவு சுறுசுறுப்பாக காணப்படுவேன். I had to catch. I did not miss any catches. நான் எந்த ஒரு கேட்சையும் தவற விட்டதில்லை, தவற விடவும் மாட்டேன். But ஆனால் look at a mother. ஒரு தாயை பாருங்கள். And the father will be reading his newspaper. தகப்பனானவர் அங்கே நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டிருப்பார். And the baby will suddenly fall. அந்த குழந்தையானது திடீரென்று கீழே விழுந்து விடும். Who will jump first? முதலாவது அங்கே துள்ளி குதித்து செல்வது யார்? The mother. தாய் தான். She is the best slip catcher. அவர்கள் தான் அங்கே விசேஷித்த அந்த கேட்ச் பிடிப்பதில் ஸ்லிப் கேட்சை பிடிக்கிறவர். The father தகப்பன் is a dull old fellow. அவர் மந்தமான ஒரு வயதான மனிதர். And his bodza grows. அவருடைய வயிறு தான் அங்கே பெரிதாகி கொண்டிருக்கும். I could have never done the work of a mother. நான் ஒரு தாயினுடைய வேலையை ஒருபோதும் செய்திருக்க முடியாது. The patience of a ஒரு mother. தாயினுடைய அந்த பொறுமை. The love of a mother. தாயினுடைய அன்பு. Today, of course, the mothers are losing their motherhood. இன்றைக்கு அநேக தாய்மார்கள் தங்களுடைய தாய் தன்மையை அப்படியே இழந்து கொண்டிருக்கிறார்கள். They have lost their virginity. தங்களுடைய கற்பை As இழந்திருக்கிறார்கள். young women. ஒரு வாலிப ஸ்திரீகளாக. And when they are married, they lose their motherhood. அவர்கள் அப்படியாக திருமணமான பிறகு தங்களுடைய தாய்த்துவத்தையும் இழந்து போகிறார்கள். You know, for to be a mother, you need purity. நீங்கள் ஒரு தாயா இருப்பதற்கு அதிகமான பரிசுத்தம் அவசியமாக To இருக்கிறது. be a father, ஒரு தகப்பனா you இருப்பதற்கு need purity. உங்களுக்கு சுத்தம் அவசியமாக இருக்கிறது. So, ஆகையினாலே what do we see? நாம் என்னத்தை பார்க்கிறோம்? Oppression. ஒடுக்குதலை பார்க்கிறோம். All right, the Maharajas have gone, but has oppression gone? மகாராஜாக்கள் சென்று விட்டார்கள், ஆனாலும் ஒடுக்குதல் முடிந்து விட்டதா? No. இல்லை. There is oppression in every office. ஒவ்வொரு அலுவலகத்திலும் அந்த ஒடுக்குதல் இருக்கிறது. And public money is stolen. பொது ஜனத்தின் பணமானது திருடப்படுகிறது. The poor man's money is stolen. ஏழை மனிதனுடைய பணம் திருடப்படுகிறது. How sad. எவ்வளவு துக்ககரமான காரியம். Listen. கேளுங்க. We think God is indifferent to all these things. இந்த காரியங்கள் எல்லாம் கண்டும் காணாதவராக தேவன் இருக்கிறார் என்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். No. இல்லை. He is not indifferent. அவர் அப்படியாக கண்டும் காணாதவராக இல்லை. The soul that sinneth, it shall die. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். Judgment is going to come. நியாய தீர்ப்பானது வரப்போகிறது.
And when judgment comes, நியாயத்தீர்ப்பு வரும்பொழுது I am so surprised. நான் அதிக ஆச்சரியப்படுகிறேன். When the tsunami hit Nicobars and wiped out an airfield, நிக்கோபார் தீவு அப்படியாக அந்த சுனாமி வந்து அங்கே இருந்த அங்கே ஏர்ஃபோர்ஸ் ஃபீல்டை அப்படியே அது துடைத்து போட்டது. didn't somebody think of warning the people, saying an awful wave is coming, the airfield is gone? யாராலும் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்க முடியவில்லையா? இப்படியாக ஒரு பெரிய அலை வருகிறது, அப்படியாக அந்த முழு இடமும் அழிந்து போகிறது என்று. What happened to our radio communication? நம்முடைய அங்கே வானொலி அந்த எச்சரிப்புக்கு என்ன ஆயிற்று? What happened to our heads? நம்முடைய தலைகளுக்கு என்ன ஆயிற்று? Nothing worked. ஒன்றும் வேலை செய்யவில்லை. See, when judgment comes, நியாயத்தீர்ப்பு வரும்பொழுது all our devices will malfunction. நம்முடைய எல்லா விதமான அந்த இயந்திரங்களும் அங்கே கோளாறு செய்யும். They will not work. அவைகள் வேலை செய்யாது. We think we can defend ourselves. We know everything. நமக்கு எல்லாம் தெரியும், நம்மாலே அப்படி தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதாக நாம் நினைக்கிறோம். இல்லை. In the Western world, மேற்கத்திய தேசங்களிலே that's the same feeling. அதே உணர்வுதான். We know everything. எங்களுக்கு எல்லாம் தெரியும். We have got highest technology in medical treatment. மருத்துவ சிகிச்சையிலே எங்களுக்கு பெரிய டெக்னாலஜி இருக்கிறது என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் what sorrow I see and what sicknesses. எவ்வளவு துக்கம், எவ்வளவு வியாதிகளை நான் காண்கிறேன். A man said to me, ஒரு மனிதன் என்னிடத்தில் சொன்னார், in the Cleveland Heart Clinic, கிளீவ்லாண்ட் ஹார்ட் கிளினிக்லே the highest hospital treating heart patients. அங்கே இருதய நோயாளிகளை சிகிச்சை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த மேலான ஒரு ஆஸ்பத்திரி. ஆனால் what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? This young man said, இந்த மனிதன் சொன்னார், I am going to have the last procedure and nothing more can be done for me. நான் இப்பொழுது எனக்கு செய்யப்படக்கூடிய அந்த சிகிச்சையானது அதுதான் அங்கே உச்சகட்டத்தின் நிலைமை, இதற்கு மேலாக செய்யப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றார். That's all, I must die. அதற்கு பிறகு நான் மரித்துதான் ஆக வேண்டும். Yes. ஆம். Now my dear people, இப்பொழுதும் பிரியமானவர்களே, do not think that our salvation is in our hands. நம்முடைய ரட்சிப்பானது ஏதோ நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். Do not think our salvation is in our politicians' hands. அல்லது நம்முடைய ரட்சிப்பு ஏதோ ஒரு அரசியல்வாதியின் கையில் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். And do not think our salvation is in the power of the gun. இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு துப்பாக்கியினுடைய பலத்தில் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். All that is false. அவைகள் எல்லாம் பொய்யானது. Salvation belongeth to the loving God. ரட்சிப்பு என்பது நம்முடைய அன்புள்ள கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. And here what do we see in the 15th chapter? இங்கே 15ஆம் அதிகாரத்தில் என்னத்தை நாம் காண்கிறோம்? This father, இந்த தகப்பனார், was waiting காத்து கொண்டிருந்தார் for a son who had gone far away தூரமாய் விலகி போன மகனுக்காக, and cut off all communication. எல்லா விதமான அந்த உறவு முறைகளையும் அவன் அப்படியே துண்டித்து போட்டிருந்தான். He is waiting. அவர் காத்து கொண்டிருந்தார். So you don't tell me I am doing the pujas, I am seeking God, God is not speaking. நான் பூஜைகளை செய்து கொண்டிருக்கேன், நான் தேவனை தேடி கொண்டிருக்கிறேன், ஆனால் தேவன் என்னை குறித்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று சொல்லாதே. Yes, many of us have human techniques in religion. பக்தி சம்பந்தங்கள காரியங்கள். And some religious people சில பக்தி சம்பந்தமான மக்கள் try to teach you some techniques சில டெக்னிக்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்கள். Are simply not there in the Bible. அவைகள் வேதாகமத்திலே காணப்படாதவைகளாய் இருக்கிறது. Listen, friend. கேளுங்கள் பிரியமானவர்களே. It is God who is waiting for you. உனக்காக காத்திருப்பவர் ஆண்டவரே. How long has he waited for you? உனக்காக எவ்வளவு காலம் அவர் காத்திருக்கிறார்? Here the Bible does not say how long
It says, till this boy had lost everything. இங்கே எவ்வளவு காலம் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் இந்த பையன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். Don't you see, go into the villages and you will see people who have lost their health, lost their families. கிராமத்துக்குள்ளாக போய் பாருங்கள், தங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து தங்களுடைய குடும்பத்தை இழந்த மக்களை நீங்கள் காண முடியும். They have lost their crops. அவர்களுடைய பயிரை இழந்திருக்கிறார்கள். Maybe the irrigation people did not give them sufficient water. இந்த நீர்ப்பாசன வசதி மக்கள் அவர்களுக்கு போதுமான தண்ணீரை ஒருவேளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். And the government did not think about connecting some of the canals. அரசாங்கமானது சில கால்வாய்களை அங்கே in advance. You know, you have to think in advance. முன்னாகவே சிந்தித்து அப்படியாக இவர்களுக்கு போதுமான நீர்ப்பாசன வசதிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். And you can find so many farmers killing themselves today. I understand. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அப்படியே தங்களை மாய்த்துக் கொள்கிறதை நான் பார்க்கிறேன். அதனுடைய காரணம் என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. How sad. எவ்வளவு துக்ககரமான காரியம். Lost everything. எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். Feel they cannot pay their debts. அவர்களுடைய கடன்களை அவர்களால் செலுத்தியாக முடியாது. They fear they can't feed their children. தங்களுடைய பிள்ளைகளை போஷிக்க முடியாது என்பதை உணர்கிறார்கள். Lost everything. எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள். And therefore they feel they must also kill themselves. ஆகையினாலே தங்களை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். Now, dear people, இப்பொழுதும் பிரியமானவர்களே, don't let us say ஒருபோதும் நாம் சொல்ல வேண்டாம் some official should save them. Somebody should send them money. யாரோ அதிகாரிகள் அவர்களை காப்பாற்ற வேண்டும், யாரோ அவர்களுக்கு பணத்தை அங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். You and I நீங்களும் நானும் have to lift such people. அப்படிப்பட்ட மக்களை நாம் உயர்த்த வேண்டும். I have met many people நான் அநேக மக்களை சந்தித்து who வந்திருக்கிறேன். were about to commit suicide. தற்கொலை செய்து கொள்வதற்கு அப்படி ஆயத்தமாக இருந்த மக்கள். And just at that time, these meetings went to their place. அப்படிப்பட்ட நேரத்தில் தானே இந்த கூட்டங்கள் அங்கே அவர்களுடைய இடங்களிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. When they had lost all hope. அவர்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்திருந்த நிலைமையிலே. And God saved their lives. தேவன் அவர்களுடைய ஜீவியங்களை God ரட்சித்தார். spoke to them. தேவன் அவர்களோடு கூட God பேசினார். remade their lives. தேவன் அவர்களுடைய ஜீவியங்களை மீண்டுமாக கட்டுவித்தார். Now, இப்பொழுது we have a message of hope to give to our people. நம்முடைய மக்களுக்கு அப்படியாக கொடுக்கும்படியான ஒரு நம்பிக்கையின் செய்தி உண்டு. A message of recovery. மீட்டெடுக்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு செய்தி. A message of release. விடுதலையாக்கப்படும்படியான செய்தி. Why should God release us? தேவன் ஏன் நம்மை விடுதலையாக்க வேண்டும்? No. இல்லை இல்லை. He is love. He is love. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். He is love. அவர் அன்பாகவே இருக்கிறார். He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். He wants to release you. அவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். And he wants to bless you. அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And he does not stop there. அங்கே தானே அவர் நிறுத்திக் கொள்வதில்லை. You know, all of us like blessing. நாம் அனைவரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள். God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை Which விரும்புகிறவர்கள். no man can take away. அதை எந்த ஒரு மனிதனும் எடுத்துக்கொள்ள முடியாது. But ஆனால் there is a further step. அதற்கு மேலான ஒரு படி இருக்கிறது. What is that? அது என்ன? I will make you a blessing. நான் உன்னை ஒரு ஆசீர்வாதமாக ஆக்குவேன். That's what God said to Abraham. அதைத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். And now, shall we keep Jesus waiting? நாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை காத்திருக்க செய்யலாமா? No. இல்லை. Let us tell him, நாம் அவரிடத்தில் சொல்லுவோம், Lord, I open the door. ஆண்டவரே, நான் கதவை திறந்து தருகிறேன். My creaky, rusty door. கீச்சிடக்கூடிய அந்த துருபிடித்த கதவை I open it to you. உமக்கென்று நான் திறந்து கொடுக்கிறேன். I have opened it for all kinds of sins. எல்லா விதமான பாவத்திற்காக திறந்து வைத்தேன். For all kinds of impurity. எல்லா விதமான அசுத்தத்திற்காக திறந்து வைத்தேன். But now I open it to you. ஆனால் இப்பொழுது அதை உமக்கென்று திறக்கிறேன். I want you to come in. நீர் என்னிடத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. I want you to sup with me. நீர் என்னோடு கூட சாப்பிட I வேண்டும். want you to have that close friendship with me.
நீர் என்னோடு கூட அப்படிப்பட்ட சிநேகத்தை கொண்டிருக்க வேண்டும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us நாம் pray. ஜெபிப்போம். In a few moments we'll send you home. இன்னும் சிறிது நேரத்தில் உங்களை வீட்டிற்கு அனுப்பி விடுவோம். Tell God, தேவனிடத்திலே சொல்லுங்க, oh God, ஓ தேவனே, wash me from my sin. என்னுடைய பாவங்கள என்னை கழுவி அருளும். How stubborn I am, how rebellious. நான் எவ்வளவு அங்கே முரட்டாட்டம் உள்ளவன் கலகம் உள்ளவனுமாய் இருக்கிறேன். Why is it you're still waiting for me? இன்னும் நீர் ஏன் எனக்காக காத்திருக்கிறீர்? Why is it you're looking for me? Is he coming? Is she coming? ஓ இன்னும் இவள் வருவாளா அவன் வருவானா என்று ஏன் இன்னும் காத்து I கொண்டிருக்கிறீர்? see him afar off. That must be my son. ஓ நான் தூரத்திலே பார்க்கிறேன், ஒருவேளை அவன் தான் என்னுடைய மகனா இருப்பானோ. I will run and embrace him. நான் ஓடி போய் அவனை தழுவிக் கொள்ளுவேன். Lord, we are not worthy of your embrace. ஆண்டவரே, உம்முடைய தழுவுதலுக்கு நாங்கள் அங்கே பாத்திரமல்ல. Tell God, தேவனிடத்திலே சொல்லுங்க, oh holy ஓ God, பரிசுத்தமான தேவனே, I am not worthy of your embrace. ஆண்டவரே, உம்முடைய தழுவிக் கொள்ளும்படியான காரியத்துக்கு நான் I பாத்திரவான் am அல்ல. worthy of hellfire. எனக்கோ அங்கே நரக அக்கினிக்கே பாத்திரவான். Cleanse me. என்னை கழுவி அருளும். Wash me in your blood. உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி அருளும். I will not keep you waiting anymore. இனிமேலும் நான் உம்மை காத்திருக்க வைக்க மாட்டேன். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, make me a new person, என்னை ஒரு புதிய மனிதனாக ஆக்கி அருளும். and I will lift my neighbor. என்னுடைய அயலானை நான் நிச்சயமாக உயர்த்துவேன். Pray in your heart. என்னுடைய இருதயத்திலே ஜெபி. God is listening to you. தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Gracious Father, கிருபையுள்ள பிதாவே, let your hand be upon these dear people. இந்த அருமையான மக்கள் மீது உம்முடைய கரம் வந்து இறங்கட்டும். Forgive us, Lord Jesus. எங்களை மன்னித்தருளும் ஆண்டவராகிய இயேசுவே. We are worthy to be spewed. நாங்கள் அப்படியே அங்கே வாந்தி பண்ணி போடப்படுவதையான பாத்திரம். Even as you said about the Laodicean church. நீர் அப்படியாக லவோதிக்கேய சபைக்கு சொன்னது போல We are worthy to be spewed. நாங்கள் அப்படியே வாந்தி பண்ணி போடப்பட பாத்திரவான்கள். But ஆனால் you want to sup with us. நீரோ எங்களோடு போஜனம் பண்ண விரும்புகிறீர். Therefore, Lord, ஆகினாலே ஆண்டவராகிய இயேசுவே, come to everyone here. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் வாரும். Let us not hide our sins anymore. இனிமேலும் எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்க வேண்டாம். Help us to put away our pride and our rebellion. எங்களுடைய பெருமையை எங்களுடைய முரட்டாட்டத்தை நாங்கள் அங்கே தள்ளி வைக்க உதவி Wash செய்யும். us from our sin. எங்களுடைய பாவங்களரை எங்களை கழுவி அருளும். Please, Lord, தயவு செய்து ஆண்டவரே, touch everyone here. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டருளும். In Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே. Amen.